ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் எடுத்துக்கணும்னா எவ்வளோ ஒரு அழகான மூமெண்ட்டில் போயிருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் போரிங்காகவே போகிற போல் தெரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, எப்படி போனாலும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி எபிசோடில் அவங்கக்கிட்ட காவேரி கேட்குறா, ஏன் சரியாக பேசலை, உண்மைன்னு இருக்கிறேன்னு கேட்டால் தான் பாப்பா சொல்லுது, எங்கள் அப்பா உங்ககிட்ட மிஸ்ன்ற லிமிட்டோடு இருக்க சொல்லிக்கிறாரு, அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு தான் காவேரியும் போயிட்டு இதை விஜய்கிட்ட கேட்குறா. குழந்தைகிட்ட இப்படி இல்லாமல் சொல்லி வைப்பீங்கன்னு. நான் தப்பாக எதுவும் சொல்லலையே, என் குழந்த ஆசையை வளர்த்துக்க அதிகமாக, அதை வச்சு தவறான முடிவு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இது சரியான ஒரு நியாயம்தான். ஆனால் நாங்கள் வந்து இந்த ரெட் கலர் வண்டியெல்லாம் பார்க்கும்போது காவேரியோட உள் உணர்வு பேசும், அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரும் அப்படிலாம் நினச்சோம். ஆனால் எதுவுமே இல்லை. இந்த வண்டியை ஏதோ கண்ணால் பார்த்தது போல் கூட இல்லை, ஒரு உணர்வே இல்லாததான் காவேரி இந்த வண்டி முன்னாடி நின்று விஜய்கிட்ட கேட்குறா. நாங்கள் அழகான ஒரு மூமெண்ட்லாம் வரும்னு பார்க்குறோம், ஆனால் வரமாட்டேன்து. இங்கே வந்து கேட்டதுக்கு விஜய் சொல்கிறாரு, இதே தான் வீட்டில் போயும் சொல்கிறாரு. தாத்தா கேட்குறாரு, ஏன்டா குழந்தைகிட்ட இப்படிலாம் சொல்லி வைக்கிறேன்னு சொன்னதும், இல்லை தாத்தா அவள் என்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அம்மா மனசில் ஆசையை வளர்த்தேன், இப்போ முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் என் குழந்தையும் ஒதுங்கி இருக்கணும், இல்லைனா அது பெரிய ஆசையை வளர்த்து அது உண்மை தான். அது குழந்தை வந்து மேலே மேலே ஆசையை வளர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்கே நர்மதாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த பிரச்சனையில் உம்முன்னு இருக்கிறா. நர்மதா பிரச்சனையின்னு இறங்கி செய்வா காவேரி. காவேரி கூட நம்ம விஜய் சேர்ந்து செய்வாரா. ஆனால் ஏதோ பிரச்சனையில் மாட்டியிருக்கிறா. ஏதோ ஒரு பையனோட ஃபோன் வருது, அந்த ஃபோனில் அவள் வந்து டென்ஷனாக பேசுகிறா. இதை கங்கா பார்க்குறா. கங்கா பார்த்து காவேரி கிட்ட கண்டிப்பாக சொல்ல தான் போகிறா. இந்த பிரச்சனைக்கு காவேரி கூட நம்ம விஜய் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பாரா, இல்லை காவேரி மட்டும்தான் இறங்கி செய்வாளான்னு நம்ம எபிசோடை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பை பை.